அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம். தொடர்புகளுக்கு 0091 990 816 585 6. வணக்கம். இது ஐபிசி தமிழின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இன்றும் கட்டுப்பணம் செலுத்திய வேட்பாளர்கள். விமலின் கட்சியை உடைத்தெடுத்த ரணில். நாளை தொடக்கம் வேட்பாளர்களுக்கு விசேட பாதுகாப்பு. பிரதமர் பதவியை ஏற்க மறுத்த சஜித். கடும் குற்றச்சாட்டை முன்வைக்கும் ஆளும் தரப்பு. ரணிலின் பின்னால் அனைவரையும் ஒன்றிணையுமாறு பிள்ளையான் அழைப்பு. சஜித் சம்பிக்க தேர்தல் ஒப்பந்தம் நாளை. மித்ர சக்தி கூட்டு ராணுவ பயிற்சியில் பங்கேற்பதற்காக இந்திய படையினர் இலங்கை வருகை. ஈரானின் பதிலடி. வெள்ளை மாளிகை விடுத்துள்ள எச்சரிக்கை. தொடர்பான விரிவான செய்திகள். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட உள்ள சர்வஜன அதிகாரத்தின் ஜனாதிபதி வேட்பாளர் திலித் ஜெயவீர சார்பில் கட்டுப்பணம் செலுத்தப்பட்டுள்ளது. அதன்படி அவர் சார்பில் டாக்டர் ஜி வீரசிங்க கட்டுப்பணம் செலுத்தியுள்ளார். அத்துடன் மக்கள் போராட்ட கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளரான நுவான் பொபவிற்கான கட்டுப்பணம் இன்று செலுத்தப்பட்டுள்ளது. கட்சியின் செயற்குழு உறுப்பினர் தர்மசிறி லங்காபொலி கட்டுப்பணத்தை செலுத்தினார். தேசிய சுதந்திர முன்னணியின் புத்தளம் மாவட்ட தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜகத் பிரியந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை இன்று சந்தித்து பேச்சு நடத்திய அவர் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதிக்கு தனது ஆதரவை வழங்குவதாக அறிவித்தார். நாடாளுமன்ற உறுப்பினர் சனத் நிசாந்தவின் விபத்தில் உயிரிழந்த பின்னர் ஏற்பட்ட வெற்றிடத்திற்கு விருப்பு வாக்குப்பட்டியலில் அடுத்த இடத்தில் இருந்த ஜகத் பிரியந்த தெரிவு செய்யப்பட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்காக 1600 மில்லியன் ரூபாய் செலவாகும் என இலங்கை போலீசார் தேர்தல் ஆணைக்குழுவிடம் தெரிவித்துள்ளனர். ஜனாதிபதி வேட்பாளருக்கு அச்சுறுத்தல் ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் குறித்து சமீபத்திய உளவுத்துறை அறிக்கையின்படி நாளை முதல் விசேட பாதுகாப்பு வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக அதிகாரிகள் அறிவித்துள்ளனர். இந்த உளவுத்துறை அறிக்கையின் அடிப்படையில் ஒவ்வொரு வேட்பாளருக்கும் தேவையான பாதுகாப்பு அளவை அமைச்சகம் தீர்மானிக்கும் எனவும் உரிய பாதுகாப்பு வழங்குவதற்கு தேவையான போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் ஈடுபடுத்தப்படுவார்கள் எனவும் தெரிவித்துள்ளனர். ஜனாதிபதி வேட்பாளருக்கான விசேட பாதுகாப்பு வேலை திட்டம் எதிர்வரும் வியாழக்கிழமை முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சு உறுதிப்படுத்தியுள்ளது. மேலும் ஜனாதிபதி வேட்பாளர்கள் மற்றும் முன்னாள் ஜனாதிபதிகள் இருவரின் பாதுகாப்பை மேற்பார்வையிட அமைச்சகம் விசேட குழு ஒன்றை நியமித்துள்ளது. பிரதமர் பதவியை ஏற்காத சஜித் பிரேமதாச ஒருபோதும் ஜனாதிபதி பதவிக்கு தகுதியற்றவர் என நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசாநாயக்கா விசனம் தெரிவித்துள்ளார். மஹியங்கனி பிரதேசத்தில் இடம்பெற்ற கூட்டம் ஒன்றில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். 75 எம்பிக்களால் ஒன்றிணைந்து வழங்கப்பட்ட பிரதமர் பதவியை ஏற்காத தலைவரே சஜித் பிரேமதாச. அண்மையின் நாட்களில் சஜித் பிரேமதாசவுடன் இணைந்து அனைவரும் ஏற்கனவே அவருடன் இருந்த எம்பிக்கள். இது புதிதாக அமைக்கப்பட்ட கூட்டணி அல்ல. சஜித் பிரேமதாச போன்ற அனுபவமற்ற நபரிடம் இலக்கியை ஒப்படைப்பது முட்டாள்தனமான செயல் எனவும் எம்பி மேலும் தெரிவித்துள்ளார். இந்த நாட்டினை மீட்டெடுத்து சிறந்த கட்டமைப்புடன் கொண்டு செல்லும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பின்னால் அனைவரும் ஒன்றிணையுமாறு கிராமிய வீதிகள் அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். குறித்த அலுவலகத்தை மட்டக்களப்பு நகரின் மட்டக்களப்பு திருகோணமலை பிரதான வீதியில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி போன்ற கட்சிகள் இணைந்து திறந்து வைத்துள்ளன. இந்த நிகழ்வில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவரும் கிராமிய வீதிகள் அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சருமான சிவனேசதுரை சந்திரகாந்தன் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு திறந்து வைத்தார். தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியானது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்கும் வகையில் இந்த அலுவலகம் திறந்து வைக்கப்பட்டுள்ளதுடன் ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஏனைய ஆதரவு வழங்கும் கட்சிகள் ஒன்றிணைந்து கொண்டு செல்லும் அலுவலகமாக இது செயற்பட உள்ளதாக இங்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் செயலாளர் பு பிரசாந்தன், ஐக்கிய தேசிய கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட அமைப்பாளர் சுதர்சன், ஐக்கிய தேசிய கட்சியின் மாவட்ட மகளிர் இணைப்பாளர் சசிகலா ஜெயதேவா உட்பட கட்சியின் முக்கியஸ்தர்கள் பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவர் பாட்டாளி சம்பிக்க ரணவக்க எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவளிக்க இணங்கியுள்ளார். அதற்கான உடன்படிக்கை நாளை தலவத்கொட கிராண்ட் மொனர்க் ஹோட்டலில் கைச்சாத்திடப்பட உள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் சம்பிக்க ரணவக்கவின் கட்சி உறுப்பினர்களின் கோரிக்கைக்கு அமைய இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக கட்சியின் உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சம்பிக்க ரணவக்க பொதுத் தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியில் இருந்து போட்டியிட்டார்.
அது மட்டுமல்லாமல் சஜித் பிரேமதாசவை கடுமையாக விமர்சித்து 43வது டிவிசனையும் உருவாக்கி பின்னர் ஐக்கிய குடியரசு முன்னணியில் உருவாக்கினார். மேலும் கடந்த நாட்களில் ராஜபக்ச இல்லாத கூட்டணியை ஆதரிப்பதாக கூறினார். அதுடன் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவை கடுமையாக விமர்சித்த நாடாளுமன்ற உறுப்பினர் சம்பிக்க ரணவக்க சந்தர்ப்பம் கிடைத்தால் தானும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவேன் என தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையான பரஸ்பர நட்புறவை மென்மேலும் விருத்தி செய்யும் முக்கிய படிமுறையாக வருடந்தோறும் ஏற்பாடு செய்யப்படுகின்ற மித்ர சக்தி போர் பயிற்சி 12ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை மாதிரி ஓயா பிரதேசத்தில் நடத்துவதற்கு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த நிகழ்வில் கலந்து கொள்வதற்கு இந்திய ராணுவ வீரர்கள் 2024 ஆகஸ்ட் 12ஆம் தேதி மத்தள விமான நிலையத்தின் ஊடாக இலங்கைக்கு வருகை தந்தனர். இந்திய ராணுவ படையினர் காலாட்படை பணிப்பாளர் நாயகம் மேஜர் ஜெனரல் வஜிர வெலகதர, மித்ரசக்தி ராணுவ பயிற்சி பணிப்பாளர் மேஜர் ஜெனரல் தினஸ் உடுகம, இலங்கையின் இந்தியாவுக்கான உயர்ஸ்தானிகர் ஆலயத்தின் பிரதிநிதிகள் மற்றும் சிரேஷ்ட ராணுவ அதிகாரிகள் வரவேற்கப்பட்டனர். இப்போர் பயிற்சியில் இந்திய ராணுவத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி கேர்னல் ரவீந்திர அலவட் அவர்களின் தலைமையில் 18 அதிகாரிகள் 102 சிப்பாய்களும் இலங்கை ராணுவத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி கஜபா படையின் 18 அதிகாரிகளும் 102 சிப்பாய்களும் பங்கேற்க உள்ளனர். 10வது தடவையாக இம்முறை இடம்பெறும் இந்த ராணுவ பயிற்சிகள் 2012ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு இலங்கையிலும் இந்தியாவிலும் நடத்தப்பட்டுள்ளன. இரு நாடுகளுக்கிடையே அனுபவ பகிர்வு மற்றும் நட்புறவு மூலம் பிராந்திய பாதுகாப்பை மேம்படுத்தும் வகையில் ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் விக்கும் லியானகே அவர்களின் பூரண மேற்பார்வையில் இந்த ராணுவ பயிற்சி நடைபெறுவதுடன் இந்த ராணுவ பயிற்சியின் பணிப்பாளர் 59வது காலாட்படை பிரிவின் தளபதி மேஜர் ஜெனரல் தினேஷ் உடுகம செயற்படுகின்றார். இஸ்ரேல் மீது ஈரான் அதன் ஆதரவு குழுக்களுக்கு இவ்வாரம் தாக்குதலை மேற்கொள்ளலாம் என வெள்ளை மாளிகை எச்சரிக்கை விடுத்துள்ளது. குறிப்பிடத்தக்க தாக்குதல்காரிகளுக்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என வெள்ளை மாளிகையின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜோன் கெர்ஃபி தெரிவித்துள்ளார். இதன் காரணமாகவே நாங்கள் கடந்த சில நாட்களாக பிராந்தியத்தில் எமது பிரசன்னத்தை வலுப்படுத்தி வருகின்றோம் எனவும் தெரிவித்துள்ளார். கமாஸ் தலைவர் ஹிஸ்புல்லா அமைப்பின் தளபதி ஆகியோர் படுகொலை செய்யப்பட்டமைக்கு பதிலடி கொடுக்கும் விதத்தில் ஈரான் எவ்வேளையிலும் இஸ்ரேல் மீது தாக்குதலை மேற்கொள்ளக்கூடும் என்ற அச்சம் கடந்த சில வாரங்களாக மத்திய கிழக்கில் காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஈரான் அடுத்த சில நாட்களில் தாக்குதலை மேற்கொள்ளக்கூடும் என தகவல்கள் வெளியாகியுள்ளதை தொடர்ந்து மத்திய கிழக்கிற்கு ஏவுகணைகளை செலுத்தக்கூடிய நீர்மூழ்கியை அனுப்புமாறு அமெரிக்க ராஜாங்க செயலாளர் ஆண்டனி பிளிங்கன் உத்தரவிட்டுள்ளார். இந்த விடயத்தை பென்டகனும் இதனை தெரிவித்துள்ளது. இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். நன்றி. அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம். தொடர்புகளுக்கு 0091 990 816 585 6.